மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்று சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியல் பல திருப்பங்களோட ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த சீரியலோட கதைக்களத்தை நிறைய ட்விஸ்டுகளோட கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப சீரியல்ல ராணாவோட என்ட்ரிக்காக பலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த கேரக்டர்ல அஜய் கபூர் தான் நடிச்சிருக்காரு. இப்படி இருக்க நிலையில சக்தி கடத்தப்பட்டு இருக்காரு. ஆனா அவரை குணசேகரன் கடத்தல, அதே மாதிரி ராணாவும் கடத்தல. கதையில ஒரு புது ட்விஸ்டா சக்தியை கடத்தினது இன்னொரு ஆளுன்ற மாதிரி ப்ரோமோல காட்டியிருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னா, சக்தி ராமேஸ்வரம்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது மர்ம நபர்கள் சக்தியை கார்ல வழிமறைச்சு சக்தியோட ஃபேஸ்ல மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணி மர்ம நபர்கள் சக்தியை கடத்திட்டு போய் தலைக்கீழ கட்டி தொங்க விடுறாங்க. அத வீடியோ எடுத்து ஜனனிக்கும் அனுப்புறாங்க. அந்த வீடியோவை பார்த்த ஜனனி பதறி போய் கதறி அழுது குணசேகரனுடைய சட்டையை பிடிச்சு சக்தியை என்னடா பண்ண, ஏன் இப்படி அவனை கொடுமைப்படுத்துற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சண்டை போடுறாங்க. அதுக்கு குணசேகரன் என்ன பைத்திய மாதிரி பேசுற, நான் சக்தியை என்ன பண்ணேன்னு கேக்குறாரு. உடனே நந்தினி அந்த வீடியோவை விசாலாட்சி கிட்ட காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததும் விசாலாட்சி கதறி அழறாங்க. உடனே குணசேகரன் அந்த வீடியோவை வாங்கி பார்த்துட்டு கதறி அழுது என் மகனை இப்படி தொங்க விட்டுருக்காங்களேன்னு அழுது நடிக்கிறாரு. இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்னு தான் அவனை எங்கேயும் அனுப்பாதன்னு படிச்சு சொன்னேன். என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு இப்ப அவனை பிரச்சனையில சிக்க வச்சுட்ட. என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை, என் நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி குணசேகரன் நாடகம் ஆடுறாரு. இத பார்த்த ஜனனி நாடகம் ஆடாத நடிக்காதுன்னு சொல்லி டேபிள் மேல இருந்த பொருள் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. நீங்க தான் சக்தியை ஏதோ செஞ்சிட்டீங்க, இப்ப சக்தி இங்க வரலனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் கொன்னுடுவேன்னு கதறி அழறாங்க. அதே சமயம் ஒரு கட்டத்துக்கு மேல குணசேகரன் காலில் விழுந்து தயவு செஞ்சு சக்தியை எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்னு சொல்லி அழறாங்க. இப்படி இருக்க நிலையில தான் ஒரு பெரிய ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. சக்தியை கடத்தி வச்சிருக்கிறது குணசேகரன் கிடையாது, ஜனனியோட அண்ணன் தான் ரிவீல் பண்றாங்க. சோ கதையில இன்னொரு ட்விஸ்டா ஜனனியோட அண்ணா என்ட்ரி கொடுத்திருக்காரு. இப்போ சக்தியை ராணா தான் காப்பாத்துவாரா இல்ல வேற எப்படி இந்த கதைக்களத்தை கொண்டு போக போறாங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.